பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசிப்போம். அறியாமையுள்ள காலங்களே தேவன் காணாதவர் போலிருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் அன்புள்ளவர். அவர் இந்த உலகத்தை அன்பு கூர்ந்து தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தருளி இருக்கிறார். எவ்வளவோ அன்புள்ள தேவன் அவர். ஆனால் நம்முடைய அறியாமையுள்ள காலங்களை, அதாவது நாம் தேவனை அறிகிறதற்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோமோ அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் காணாதவர் போல் இருந்தார். ஆனால் இப்பொழுதோ நாம் அவரை அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து யார் என்று எல்லாருக்கும் தெரியும். அவரே சத்திய தெய்வம் என்று, அவரே மருத்துவரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று, அவரே ஜீவனுள்ள தெய்வன் என்று எல்லாருக்கும் தெரியும். அதனால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எந்த வித்தியாசமும் இல்லை, எந்த பட்சபாதமும் இல்லை. எங்கும் உள்ள, உலகம் எங்கும் உள்ள எல்லா மனுஷருக்கும் கட்டளை இடுகிறாரா? அது தேவனுடைய கட்டளையா இருக்கிறது. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் பாக்கியவான். கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் நித்திய அக்னி கடலிலே நாம் தள்ளப்படுவோம். இங்கே நாம் வாசிக்கிறோம், இதுவே அவருடைய பிரதான கட்டளை. இங்கே வாசிக்கிறோம், இப்பொழுதோ நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். ஏன் அவர் அப்படி கட்டளை இடுகிறார் என்றால், அவர் மற்ற தெய்வர்களைப் போல அல்ல. அவர் மகா பெரிய தேவன். அதே அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனம் அப்போஸ்தலர் 17:24 வாசிக்கிறோம். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்குன தேவனானவர் அவர். நாம் காண்கிற உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்குனவர் மட்டுமல்ல, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியால் சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் நிறைந்திருக்கிறவர். கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. அதாவது நாம் பார்க்கிற நம்முடைய ஒரு லிமிட்டு கடங்குற ஒரு தேவன் அல்ல அவர். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் மனுஷருக்காக என்னென்ன காரியங்களை செய்கிறார். எல்லாருக்கும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இது எல்லா மனுஷருக்கும் ஜீவனை கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எல்லா மனுஷருக்கும் சுவாசத்தை கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எல்லா மனுஷருக்கும் சகலத்தையும் கொடுக்கிறவர். இந்த பூமியில் உள்ள சகலத்தையும் அனுபவிக்க கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆதலால் அவர் சொல்லுகிறார், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். இந்த நாளிலே விசுவாசிகள் என்றோ, ஜாதிகள் என்றோ, தேவனை அறியாதவர்கள் என்றோ, அறிந்தவர்கள் என்றோ, ஊழியக்காரர்கள் என்றோ, அப்போஸ்தலர்கள் என்றோ, தீர்க்கதரிசிகள் என்றோ, மீட்பர்கள் என்றோ, யாரானாலும் அவருக்கு முன்பாக நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் நம்மையே நாம் சோதித்து நாம் மனம் திரும்ப வேண்டும். புது அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே வாசிக்கிறோம், மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லா மனுஷருக்கு கட்டளை இடுகிறார். இந்த கட்டளையை நாம் எல்லாரும் கை கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். பல நேரங்களில் நமக்கு வருகிற ஒரு சிந்தனை, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்ல கர்த்தர் அடையாளங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதோ வாசற்படியிலே நிற்கிறார் என்று எவ்வளவு நாட்களாக, மாதங்களாக, வருஷங்களாக, நூற்றாண்டுகளாக சொல்லிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் வரலையே, இனி வருகை இருக்குமா? அப்படியெல்லாம் சந்தேகங்களோடு இருக்கலாம்.
ஆனால் எதற்கு தாமதிக்கிறாரா? நமக்காக ஒருவர் கூட கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரா? எவ்வளவோ நீடிய பொறுமையுள்ளவராய் அவர் நமக்காக காத்திருக்கிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளில் நம்மையே ஒப்பு கொடுக்க வேண்டும். நமக்காக அவர் வெயிட் பண்ணி இருக்கிறார். நமக்காக அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாளில் மனம் திரும்ப நம்மையே ஒப்பு கொடுப்போமாக. நம்முடைய மனதை மாற்றுவோமாக. மனதின் எண்ணங்களை, சிந்தனைகளை மாற்றுவோமாக. புதிதான ஒரு மனதை பெற்றுக்கொள்வோமாக. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுவோமாக. கர்த்தர் அற்புதங்களை நமக்காக செய்வார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களே கர்த்தர் நிச்சயமாகவே இந்த பூமியிலே ஆசீர்வதிப்பார். பரலோக சந்தோஷங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஏசப்பா, ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் இயேசுவை நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, நீர் எங்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் தருகிற தேவனப்பா. ஏசப்பா, உம்முடைய கட்டளையாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம். அந்த மனம் திரும்புதல் நாங்கள் எல்லாரும் கர்த்தாவே அந்த கட்டளையை பின்பற்ற வேண்டும் தகப்பனே. ஏசப்பா, உலகம் உங்கள் எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும். மட்டுமல்ல கர்த்தாவே, நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்புவதற்காக நீர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறீரே. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஒருவர் கூட கெட்டு போகாமல் இருக்க நீர் விரும்புகிறீரே அப்பா. நம்முடைய விருப்பத்தை அறிந்து நம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. முற்றிலுமாக எங்களை ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே இயேசுப்பா, எங்களை ஆசீர்வதிங்க. உங்கள் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரை ஆசீர்வதிங்க. அவர்கள் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்கள் ஆவியாத்தும சரீரத்தில், அவர்கள் குடும்பங்களிலே, பிள்ளைகளின் வாழ்க்கையிலே கர்த்தாவே, அவர்கள் செய்கிற வேலைகளிலே, படிப்பு கட்ட பிஸ்னஸ் எல்லா காரியங்களே அற்புதங்கள் நடக்கட்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக்கப்பட உதவி செய்யும். ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வசனத்தின்படி நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.